ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சென்சான் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து நம்ம மதுரைக்கு டேவிட் போகிற ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். சும்மா சுற்றி பார்க்க போகிற மாதிரி போகணும். தம்பி கொஞ்சம் பயந்து அழுதுகிட்டே இருந்தார் பட்டு. அவருக்காக கயிறு போட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். கூட நாத்தனார் பையனும் வந்திருந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து தான் போனோம். போயிட்டு அங்கேருந்து மதுரை பஸ் ஸ்டாண்ட், பெரியார் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ எடுத்து அதுக்கப்புறம் ஆட்டோவில் கிளம்புனோம் அந்த இடத்துக்கு. கயிறு போட எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மசூதி அங்கே போனோம். அங்கே ஒரு பாய் கயிறு போடுவாங்க. அங்கே போட்டால் கொஞ்சம் தம்பி கேட்கும். அங்கே கிளம்புனோம். அங்கே போயிட்டு ரொம்ப கூட்டம் அந்த டைம். மதுரையுமே ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது. ஃபெஸ்டிவல் டைமா இல்லை நார்மல் டேஸே அப்படி தான் இருக்குமான்றது தெரியல. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மதுரை நல்ல டிராஃபிக்காக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீச் ஆகிட்டோம். அந்த மசூதிக்கு ரீச் ஆகிட்டு பார்த்தா அங்கேயும் வந்து கூட்டம், எங்கே பாரு கூட்டம் தான். அங்கேயும் வந்து கூட்டமாக இருந்தது. வந்துட்டார் அந்த பாய். வந்ததுக்கப்புறம் அவரும் தண்ணி குடிச்சிட்டு ஏதேதோ ஓதிட்டு அந்த ஒரு குழந்த மேலே தண்ணி அடிச்சுட்டு அந்த கயிறு போடுறதெல்லாம் நாங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்ருந்தோம். இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தாலும் இடையில ஒரு டென்ஷன், இத்தனை பேரை தாண்டி நம்ம இப்போ இதெல்லாம் பார்த்து முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் போனதே கொஞ்சம் லேட்டாக தான் போனோம், நைட் ஆகிடுச்சு. 8:30 போல் தான் போனோம். அந்த பாய் 8:40 அந்த மாதிரி தான் வந்தார். அதுக்கப்புறமும் இவ்வளோ கூட்டத்தை தாண்டி போகணுமே, நாங்கள் ஒரு ஆள் தான் லாஸ்ட்டாக நின்றோமே. நாங்கள் பட்டு, என் ஹஸ்பண்ட், நாங்கள் தான் லாஸ்ட்டே. டென்ஷன்லேயே நின்று அங்கிட்ட இங்கிட்ட வேடிக்கை பார்த்துட்டே நின்றுட்டுருந்தோம். பட்டுக்கும் ஆல்மோஸ்ட் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனும் ரொம்ப அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருந்தான். தண்ணி வேணுமா, என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே கொஞ்சம் எப்படி பேசி சமாளிக்கிறதுனே எனக்கும் தெரியல. பேசி சமாளித்தாச்சு. கொஞ்சம் நேரம் இருமா, 5 மினிட்ஸ் இருமா அப்படின்னு சொல்லிட்டு. அவனால் அங்கே இருக்க முடியல. கீழே இறங்கி விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு வழியாக எப்படியோ வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரையுமே நின்றுட்டே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். மாற்றி மாற்றி அவரை கையில் வச்சுட்டு அவனை எப்படியோ சமாளித்து பேசிட்டு. இந்த வீடியோ ஃபுல்லாக கேப்சர் பண்ணது எங்கள் நாத்தனார் பையன் தான் கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தார். கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு குடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நாங்கள் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே தண்ணி அடிக்கையிலே அவருக்கு அழுக வந்துருச்சு. அழுக ஆரம்பிச்சிட்டாரு. என்னை விடுங்கடா அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருந்தான். ரொம்ப கெட்டியாக பிடிச்சாச்சு. அவங்க டேடியை பார்த்து என்னை தூக்குங்க தூக்குங்கன்ற மாதிரி கை காட்டிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு தாயத்து போட சொல்லி தாயத்தும் போட்டாச்சு. ரொம்ப அழுததுனால அவங்களே சொல்லிட்டாங்க, அவன் கொஞ்சம் பயந்த மாதிரி தான் இருக்கான், உடம்பு எல்லாமே சரியாயிடும், ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் நான் கொடுக்குற வாட்டரை மட்டும் குடிக்க வச்சுருங்க, இந்த தாயத்தை 6 month ஒன்ஸ் மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம தாயத்து போட்டிருந்தோம். இப்போ 6 month ஆனதுக்கப்புறம் இப்போயும் மாற்றலாம் அப்படின்ற மாதிரி போயிருந்தோம். ஆனால் போன இடத்துல சொல்லிட்டாங்க பயந்து தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி. எல்லாமே முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. கிளம்புனதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு பட்டர் பன் ஷாப் இருந்துச்சு. அங்கே போய் எப்படி மதுரை போயிட்டு பட்டர் பன் சாப்பிடாமல் வர்றது, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோட்டல் போயிட்டு மதுரை ஸ்பெஷல் சிக்கன் ரோல், சிக்கன் ரைஸ், கொத்து பரோட்டா எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு பட்டு கூட அழகாக இலை போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு குட்டி தோசை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. இதுதான் இன்றைக்கி டேவிட்டோட விலாக். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.